பாதுகாப்பான கௌரவமான ஒரு அடிப்படை வசதி உள்ள ஒரு உறைவிடம் ஒவ்வொருவருக்கும் ஒரு உரிமையானது என்று தெரிந்து கொண்டு நாங்கள் இந்த இடத்தில் பொன்னண்ணாவை நாங்கள் அழைக்கின்றோம். வணக்கம். இப்ப நான் கலைக்கிறது கேக்குதா? ஓகே, நன்றி டாக்டர் புவி அண்ட் பிரதம விருந்தினர்களாக வந்திருக்கிற தேவன் அண்ட் கவுன்சிலர் பரம் மற்றும் அனைவருக்கும் நன்றியை வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு நான் சில விடயங்களை இந்த டாக்டர் புவி அவர்கள் கேட்டதுக்கு அமைய இந்த ஹவுசிங் எப்படி உருவானது என்றதை பற்றின ஒரு சிறிய வரலாற்று பின்னணியை சொல்லி இந்த நிகழ்வை ஆரம்பிக்கின்றோம். இந்த ஹவுசிங்கை பற்றி நாங்கள் சொல்ல போயிருக்க கட்டாயம் அகதிகள் நடவடிக்கை குழு ட்ராக் என்று சொல்லுவார்கள். ட்ராக்ன்ற தோற்றத்தை நாங்கள் சொல்லாமல் ட்ராக் ஹவுசிங்கை வந்து நாங்கள் குறிப்பிடுவது சரியான கஷ்டம். எங்களுடைய விடுதலை போராட்டம் ஒரு உச்சகட்டத்தை அடைந்திருந்த காலகட்டம் 80 நடுப்பகுதி என்று சொல்லலாம். அந்த நேரத்துல வந்து தாயகத்தில இருந்து அரசியல் தஞ்சம் கோரி இலங்கையில இருந்து பல ஆயிரக்கணக்கான மக்கள் இந்தியாவுக்கும் அதனை தொடர்ந்து ஐரோப்பிய நாடுகளுக்கும் இடம்பெயர்ந்து தஞ்சம் கோரி வந்தார்கள், அரசியல் தஞ்சம் கோரி வந்தார்கள். அப்போது பிரித்தானியாவில 1985 ஆண்டு ஆயிரக்கணக்கான அரசியல் தஞ்சம் கோரி வந்தவர்கள் கிட்டத்தட்ட ஒரு மே ஜூன் மாதங்கள்ல 85 ஆண்டு ஹீத்ரோ ஏர்போர்ட்ல நிறைய எங்களுடைய இளைஞர்கள் வந்து அரசியல் தஞ்சம் கோரிக்கொண்டு வந்தார்கள். அந்த நேரத்துல பிரித்தானியாவில ஒரு அமைப்பு ரீதியாக அவர்களுடைய தேவைகளை நாங்கள் பூர்த்தி செய்யறதுக்கு அமைப்புகள் இருக்கவில்லை. தனிப்பட்டவர்கள் தான் அந்த நேரத்துல சில உதவிகள் செய்து கொண்டிருந்தவர்கள். அதனால ஒரு சரித்திர முக்கியத்துவம் கொண்ட ஒரு நிகழ்வாக நாங்கள் வந்து பார்க்கலாம். அத தேவை கருதி அந்த காலகட்டத்தில இருந்த தமிழ் அமைப்புகள், தாயகத்தில விடுதலையை நோக்கி பயணித்து கொண்டிருந்த அமைப்புகள் இங்கேயும் ஒரு ஒற்றுமையான ஒரு செயல்பாட்டில் இறங்கி இருந்தார்கள். அந்த ஒரு சூழல்ல தான் 1985 ஆண்டு இந்த தமிழ் அகதிகள் நடவடிக்கை குழுவை பலருடைய சமூக விரும்பிகள், அதன் முன்னணி செயற்பாட்டாளர்கள் எல்லாரும் இணைந்து இந்த அமைப்பை உருவாக்கினார்கள். அவருடைய முதல் நோக்கம் இங்க அரசியல் தஞ்சம் கோரி வந்தவர்களுக்குரிய இருப்பை வந்து பிரித்தானிய அரசாங்கத்தோட இணைந்து அவர்கள் இங்கே அரசியல் தஞ்சம் கோரி வந்திருக்கிறார்கள் என்ற ஒரு உண்மையை வந்து வெளிப்படுத்துவதற்கான செயல்பாடாக இருந்தது. காலப்போக்கில் அடுத்த வருஷம் 1986 ஆண்டு இங்க வந்து கொண்டிருந்தவர்களுடைய வீட்டு வசதிகள் தேவைப்பட்டதனால ஆரம்பத்தில் இவர்கள் வந்து கோயில்கள்லையும் சர்ச்சுகள்லையும் தனியார் வீடுகள்லையும் இருந்த போதிலும் ஆயிரக்கணக்காக மக்கள் வர தொடங்கினதால வீட்டு பிரச்சனை ஒரு அடிப்படை பிரச்சனையாக மாறியது. அதனால வந்து இந்த ட்ராக் தமிழ் அகதிகள் நடவடிக்கை குழு ஒரு ஹவுசிங் அசோசியேஷனை இந்த நாட்டு சட்ட ரீதிகளுக்குள்ள உருவாக்கினார்கள். ஜனவரி மாதம் 7ஆம் தேதி ஆரம்பமானது. அந்த காலகட்டத்துல வந்து இந்த கவுன்சில் இந்த உதவிகளோடையும் வேறு ஹவுசிங் அசோசியேஷன்களின் உதவியோடையும் ஒரு வீடுகளை நாங்கள் எடுத்து தற்காலிக வீட்டு வசதிகளை இந்த இளைஞர்கள், பெரும்பாலானவர்கள் இளைஞர்கள் வந்தவர்கள், அல்லாட்டி குடும்பங்களை விட்டுட்டு ஓடி வந்த ஆண் இளம் ஆக்கள்லாம் கூடுதலாக அந்த காலகட்டத்துல வந்தார்கள். அந்த நேரத்துல ட்ராக் ஹவுசிங் என்ற ஒரு அமைப்பு உருவாகியது. ட்ராக்ல இருந்து ட்ராக் ஹவுசிங்கை உருவாக்கி 1996 ஆண்டு 10 வருஷங்கள் தாண்டின சூழல்ல வந்து அகதிகளாக வந்தவர்கள், அகதிகள் என்று சொல்லலாம் பார்க்க அரசியல் தஞ்சம் கோரி வந்தவர்கள் பலர் வந்து இந்த நாட்டின்
குடியுரிமையை பெற்று பிரித்தானிய குடியுரிமை பெற்றவர்களாகவும் இருந்ததாலையும், மற்றது இளைஞர்களாக வந்தவர்கள் இல்லாட்டி குடும்பத்தை விட்டுட்டு வந்தவர்கள் குடும்பங்கள் ஒன்றிணைந்து கொண்டிருந்ததாலையும் நாங்கள் வந்து அகதிகள் என்ற சொற்பிரயோகத்தை வெளியே எடுத்து சமூகமாக மாற்றி பல தமிழ் அமைப்புகளோடையும் கலந்துரையாடி தமிழர் சமூக வீட்டு வசதி கழகம் என்றதை இந்த பெயர் மாற்றத்தோட 1996ஆம் ஆண்டு தொடர்ச்சியாக நாங்கள் செயல்பட்டு கொண்டு வந்தோம். தற்காலிக வீட்டு வசதி என்றது வந்து தற்காலிக குடியிருப்பாகவும் இருந்ததால நிரந்தர வீட்டை நோக்கி எங்களுடைய திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு கவுன்சில் உதவியோடையும் ஹவுசிங் கார்பரேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த அரசாங்கத்துடைய செயல்பாட்டோடையும் மற்றும் இங்க இருக்கிற பெரிய ஹவுசிங் அசோசியேஷன்கள் உதவியோட நிரந்தரமான வீடுகளை நாங்கள் எங்களுடைய தமிழ் வீட்டு வசதி கழகத்தின் பேர்ல அது ஓனர்ஷிப்ல நாங்கள் வந்து டெவலப் பண்ண தொடங்கி இந்த 2003ஆம் ஆண்டு நாங்கள் வந்து ஹவுசிங் கார்பரேஷனோட ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டு அதுக்கு பேர்ந்து நாங்கள் அந்த எங்களுக்காக கட்டப்பட்ட வீடுகள் அனைத்தும் கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் தமிழர் வீட்டு வசதி கழகத்தின் பேருக்கு மாற்றப்பட்டு இன்றைக்கு வந்து அதன் தொடர்ச்சியாக இன்னொன்று முக்கியமாக ஒரு படி ஏறினாங்கள். எப்படி என்றால் 2014-15 நாங்களாகவே தமிழர் வீட்டு வசதி கழகம் நாங்களாகவே வீடுகளை கட்ட மற்ற ஹவுசிங் அசோசியேஷன்களின் உதவி நேரடியாக எடுக்காமல் நாங்களே கட்ட தொடங்கி இன்றைக்கு வந்து கிட்டத்தட்ட 300 வீடுகளை பராமரிக்கின்றோம். அதே நேரத்துல 200 வீடுகள் எங்களுடைய ஓனர்ஷிப்ல இருக்குது. இதை தொடர்ந்து இப்ப தேவன் சில தன்னுடைய கலந்துரையாடல குறிப்பிடுவார். இப்ப நாங்கள் வந்து ஷேர்ட் ஓனர்ஷிப் என்று சொல்லி அதையும் இப்ப நாங்கள் டெவலப் பண்ண தொடங்கிட்டோம். அந்த விதத்துல தமிழர்களை பொறுத்தவரையில தமிழ் சமூகத்தை பொறுத்தவரையில பிரித்தானியாவில வந்து தமிழர் வீட்டு வசதி கழகம் ஒரு பெரும் ஆலமரமாக வளர்ந்திருக்கின்றது. பலர் இந்த கிளைகள்ல கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் சொல்லி சமூக தேவைகளை கருதின செயல்பாடுகள், நிரந்தரமான வீடுகளை கட்டி நிரந்தரமான குடியிருப்புகளை ஏற்படுத்துகின்றது. மற்றது ஷேர்ட் ஓனர்ஷிப் என்று சொல்லி அந்த திட்டங்களையும் உருவாக்கி இன்றைக்கு ஒரு பெரும் அமைப்பாக இன்றைக்கு உருவானது வந்து நூற்றுக்கணக்கான பேருடைய உழைப்பும் இங்க வந்த அசாலம் கேட்டு வந்தவர்கள் குடியிருப்பாளர்களுடைய உழைப்பும் இப்படி பலருடைய உழைப்பின் அடித்தளமாக வைத்து இன்றைக்கு வந்து அது சமூகத்துக்கு ஒரு உதவி செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக இன்றைக்கு பரிணாமம் பெற்றிருக்கிறது என்பதை நாங்கள் எல்லோரும் பெருமையாக பார்க்க வேண்டும். நன்றி குவனண்ணா, மிக்க நன்றி வரலாற்றை பதிவு செய்ததற்கு. அடுத்ததாக நான் தேவன் கன்சாமியிடமும் கரம் நந்தா அவர்களிடமும் இதை ஒப்படைக்கின்ற இன்றைய கலந்துரையாடலை தொடருமாறு. வணக்கம் தமிழ் உறவுகளே. இன்றைய இந்த நிகழ்ச்சியில் உங்கள் எல்லோரையும் சந்தித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய இந்த கலந்துரையாடல் வந்து எங்களுடைய சமூகத்தில் இருக்கின்ற சில பிரச்சனைகளை, எங்களுடைய அனுபவ ரீதியில் நாங்கள் எதிர்கொண்ட சில பிரச்சனைகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில், இது தொடர்பான எங்களுடைய கருத்துக்கள் ஒரு ஆலோசனையாகத்தான் அமையுமே ஒழிய இது வந்து ஒரு சட்ட திட்டங்களுக்கு அமைவாக நாங்கள் எங்களுக்கு தெரிந்த அளவில் உங்களுக்கு உடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முயற்சிக்கின்றோம். ஆகவே நீங்களும் உங்களுடைய சட்ட ஆலோசனைகளை பெற்று மேற்கொண்ட நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதை தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு, என்னுடன் இன்று ஹவுசிங் அசோசியேஷன் தமிழ் இதில் இருந்து திரு தேவா அவர்களும் இணைந்திருக்கின்றார். நான் அவரை உங்கள் முன் அறிமுகப்படுத்துகின்றேன். நன்றி கவுன்சிலர் நந்தா. அனைவருக்கும் வணக்கம்.
குஹன், தேங்க்யூ தேங்க்யூ உங்களோட ஒரு விவரமான ஹிஸ்ட்ரியை ஷேர் பண்ணதுக்கு. டாக்டர் புவி சொன்ன மாதிரி அது பதிவு செய்யப்பட வேண்டிய ஒரு விஷயம். இன்றைக்கு இந்தியான இவெண்ட்டுக்கு எப்படியான ஆடியன்ஸை நாங்கள் எதிர்பார்க்கலாம் என்று நான் டாக்டர் புவிகிட்ட கேட்டேன். என்னென்ன எப்படி என்னென்ன இதை ரெலவெண்ட்டாக மாற்றுறதுண்டு சொன்னார். அதாவது வந்து சில குடியிருப்பாளர்களோட பிரச்சனைகள், பிரைவேட் செக்டர் வீடுகளில் இருக்கிற அந்த பிரச்சனைகள், அப்படியான கேள்விகள், இஷ்யூகள், பிரச்சனைகள் ஆக்களுக்கு இருக்கும். அதே நேரம் லேண்ட்லோர்ட்ஸ் சில பேர் இப்போ வீடு ஓனர்ஸ் கூட வரலாம். அவைகளுக்கு வித்தியாசமான பிரச்சனைகள், அவைகளுக்கு இருக்கிற கேள்வி போகிற மாதிரி இருக்கும் என்று சொன்னார். அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஒரு சின்ன ப்ரெசன்டேஷன் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணினான். ஸோ நாங்கள் என்ன யோசித்தோம் என்றால், அந்த ப்ரெசன்டேஷனை முதல் ஷேர் பண்ணிவிட்டு கேள்வி பதில் மாதிரியான ஒரு இதுக்குள்ள போனால் இருக்கிற கேள்விகள், சந்தேகங்கள், பிரச்சனைகள் இருக்கு. நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச அறிவுரைகளை சொல்லலாம் என்று நினைக்கிறோம். கவுன்சிலர் நந்தா சொன்ன மாதிரி இது இஸ் நாட் அ அட்வைஸ் or legal advice, ஒரு sort of information sharing and expertise sharing என்று நீங்கள் இதை எடுக்கலாம். லோகதாஸ் ப்ரெசன்டேஷனை ஒருக்கா போடுவீங்களா? ஸோ நாங்கள் we can go through. ஸோ குஹன் விட்ட இடத்துல இருந்து நான் தொடங்குறேன். ஸ்லைட் ஷோக்கு போனீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கு எனக்கு தரப்பட்ட டாபிக் வந்து ஹவுசிங் டியூரிங் அண்ட் ஆஃப்டர் பேண்டமிக் அண்ட் அதான் எனக்கு கேட்கப்படுறேன். அதை என்னென்னு நாங்கள் விளங்கப்படுத்தலாம்ண்டு. மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் ஸ்லைட். நான் என்ன யோசிச்சேன்டா, இந்த தமிழ் ஹவுசிங் இந்த கான்டெக்ட்லேயே நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம்னு யோசித்தேன். கோன் சொன்ன பாயிண்ட்களை ரீவிசிட் பண்ணாமல் introduction to Tamil housing. நாங்கள் வந்து as he said, we set up in 1986. நாங்கள் what we do what we say in the tin. எங்களோட strapline என்னன்னா, we are a community driven social business since 1986. நாங்கள் we operate in 10 boroughs, London boroughs and Hertsmere. So idan context already on history touch பண்ணிட்டா, so we don't need to spend a lot of time. நாங்கள் we want move on to the next slide. Developing the issues from where Kuhan left. Tamil housing and the name irundhalum, it's very important. நான் உங்களுக்கு facts share பண்றது. எங்களோட resident profile as it stands 52% Tamils and 48% non-Tamils. And the information share பண்றது is quite important. Often because of the name, people come and ask us, நீங்க வந்து வீடு இருக்கா, என்ன செய்யலாம்னு சொல்லி. It's an important question. We think about it all the time, as well as the board members. And like in the audience, we got our current chair, Indran Tavendra. I think he has joined the meeting today, as well as our former chair, Baradhalingaman. I think he has also joined the meeting. And I know you all know Arnold, who is also involved as a former chair, one of our former chairs. So they're all here today. The reason I'm saying in the tenant portfolio, and once you became a regulated business, which we are, like any other housing association, legal and regulatory constraints once you start becoming a regulated business, what that means is that we receive a nomination from the local authority. யாரை நாங்கள் ஹவுஸ் பண்ற and ஒரு issue local authority இருந்தால் எங்களுக்கு வேற இது. So despite having the name, we are like any other housing association. That's an important classification. இப்படியான ஒரு ஆடியன்ஸுக்குள்ள சொல்றது என்னன்னா, there's a misconception at times. நாங்கள் Tamil housing and எல்லாம் தமிழ் ஆகளுக்கு தான் நாங்கள் ஹவுஸ் ப்ரொவைட் பண்ணலாம். So I just like to clarify that. We've been growing very rapidly. 8 million in 20, our asset base was about 8 million in 2013 and 27 million now. And we are projected to grow to 50 million in 2023 through collaboration and acquisitions as we go forward. We are also part of something called the BME London and BME National Housing Association. So we are part of something a bit larger, so that the voice will be stronger when we talk to the government and other people. And the key question in the Indian audience why are we here and what is our unique currency? So now, as part of my next 2 or 3 minutes, I like to set the scene around who we are, what we are trying to achieve,
And on the point, it will be good to open some conversations with Councillor Nanda and see how we can expand that conversation with a wider audience here today. So let's move on to the next slide. That's a brief introduction to Tamil housing. So on the unique currency, how do we become relevant to the community and the question? Engada answer, engada approach is we want to be like a community anchor. So, and the paleo expression, if you can't provide food or fish, you at least provide a net to catch the fish. அந்த விதமான ஒரு எக்ஸ்பிரஷனை தான் நாங்கள் பாவிக்கிறோம் என்றால் நான் சொன்ன மாதிரி 52% of the tenant profile தான் currently Tamils because we take nominations from the councils. So அந்த contextல நாங்கள் how can we relevant in the community என்ற முறையில் we have, for example, during 2020 we set up a community consultancy fund. அது வந்து we provided 20 days of consultancy support through an expert consultant to apply for funding for community groups. So 12 applications were made for totaling 250 applications, 250,000 pounds worth of applications in 2020, of which 3 were successful, 2 were unsuccessful, and we are waiting to hear for the remaining 7 applications. இது வந்து for all socio-economic projects, so for example, information, signposting. So அப்படியான விஷயங்களுக்கு we are trying to act like an enabler. அதோட நாங்கள் community landlords pilot scheme ஒன்று செய்து கொண்டிருக்கிறோம். It's a bit like a community estate agent almost. Can a property owners இருப்பினும் they wanted somebody to manage their property. So what we are really looking to do is take and manage their property. If you give it to an estate agent, you will probably get about, they will charge you about 8 to 12%, some cases 12 to 15% agent fees. We are trying to cut that down and actually charge an 8% and manage the property. But in doing so, we wanted to reduce the rent for anybody who could rent from us. This is a unique opportunity, and it will give us an opportunity to house somebody in our waiting list, not from the local authority waiting list. So it gives an opportunity to community members to put their names to be in our waiting list and access the property that becomes available. The final thing I also like to say is that also we are very, as Kuan said, from 2012 onwards, we've been doing the development on our own by working with a lot of private developers. So we are very much open to developing joint venture partnerships, particularly in the context of new development and new build. So let's move on to the very next slide. Logodas, if you don't mind, if you can sort of push that to the next slides. I've been a volunteering, volunteer during the lockdown period, the Tamil helpline. There's a lot of information and signposting need. அதை ஐடென்டிஃபை பண்ணினதுன்ற ஒரு விளைவு தான் அந்த கன்சல்டன்சி ஃபண்டை நாங்கள் கிரியேட் பண்ணி சப்போர்ட் பண்ணது. But I also feel a lot of myth busting need to be done in relation to accessing how people can access social housing. And India event வந்து one of the events தான் நான் பார்க்குறேன். அதை விட during the course of field one, I felt very strongly a lot of work need to be done with the private landlords as well as residents living in private rented sector. And we picked up issues around alcohol abuse, mental health, and all these kind of challenges that's well reported. Community group support also we saw a lot of lack of governance. I don't mean this in a negative way. Like in the business plan or application podega, we are doing a lot of work as a community, putting a lot of applications and a lot of work and volunteering. Nobody seems to worrying about having a right policies in place, right sort of a business plan in place. Either than funders look for all the time. So volunteering time of spend money, we feel there's a massive gap. And so community capacity building and the concept starts from the position of how do we support the community groups who in turn can support the community to access funding and advice and so on. So that's just basically where we are with it. And one final slide, I think if you don't mind, move on to the next slide, Logodas. I'm going to stop with the next slide. The housing is a massive issue everybody faces, and we talk about it. And it is part of demyth busting question or information really. Social housing sector and what is the number of properties? What is the demand and supply?
அதைத்தான் நான் விளங்கப்படுத்த ட்ரை பண்ணேன். There are 196 registered housing associations like TCHA. TCHA is one of the 196. There are also 31 private providers. In between all these housing associations, we own about 3.9 million homes, which amounts to about 17% of the homes owned in England. In the figure one that dates back to 2017. Housing associations on average deliver about 60,000 homes every year. Now, this is around the country, not in London. So then the housing associations also deliver 21,000 new homes for sales. Mundina 10-15 years back, we only build to rent people who are in need. Ipa we have to build to rent, not just rent, but build to sell in order to subsidize which side of the business. So we almost operate a bit like a private sector to be able to make money to cross-subsidize what goes on in the social housing sector. It's an important principle I want to share with you. Private rented sector in UK is 4.5 million homes. And a home ownership is the biggest, which is about 65.5%. This is, if you like, the homes owned. Demand, there are about 500,000 people in the waiting list, averaging between 5 and 10,000 people in each London borough. India just been preparing for this. Now, Merton Council in the waiting list data, I was looking at the Merton Council data, 9,485 people in the Merton Council waiting list in 2020. Where the number of new supply of homes was only 300. So this hopefully will help us to understand the challenge we have in relation to the demand, supply, and how do we meet the housing need. BME population, BAME, Black and Asian minority ethnic population, have a significant representation or rental representation in the social housing sector. You can see Black African layer in the Indian, Chinese, and the others is significant. It is comparing to the white population significantly higher, whether it's national or in London. So hopefully, as we enter into the next part of the conversation around in social housing issues, as we enter the next stage, we can see the challenge already. Demand is huge, supply is small. Even within the demand issue, the BME population's demand and their need for social homes is quite high. So this is the context, Councillor Nanda. I hope that gives yourself and the rest of the audience a good flavor about what we've been doing and what the challenge are. I'm more than happy to step into the next part of the discussion around the key issues that people may be interested in hearing. Thank you, Devan. You put all the summary into housing market in terms of social housing and also private housing as well. இப்ப நாங்க அடுத்த பகுதிக்குள்ள இப்ப நான் இந்த எக்ஸ்பீரியன்ஸின் படி இப்ப ஓவர் த லாஸ்ட் 12 months ஸ்பெஷலி COVID-19 இதால கனவேர் பிரைவேட் செக்டர்ல இருக்கிறார்கள், வேலைகள் சம் ஆஃப் தெம் ஃபர்லோவா போயிருக்கணும், அல்லது அவையோட இன்கம் குறைஞ்சிருக்கும், அவைகள் இருந்துட்டு மினி கேப் டிரைவர்ஸா இருக்கலாம், வேற டே டு டே ஜாப்ஸா இருக்கலாம், அவையோட இன்கம் குறைஞ்சி இருக்கலாம். அப்ப அவை பிரைவேட் டெனன்ஸா இருக்க அவைகள் எதிர்நோக்குன்ற ஒரு பிரச்சனை லேண்ட்லோர்ட்ஸ் தங்களுடைய ரெண்ட் அவை டிமாண்ட் பண்ணுவீதும். இவைகளுக்கு ரெண்டு பிரச்சனை கொண்டு கவுன்சில்ல இவைகளுடைய இன்கத்தை மேட்சப் பண்ணி அவை கிளைம் பண்ணி கொண்டிருந்தாலும் அவைக்கு அந்த காசுகள் அவைக்கு கிடைக்கப்படுற நேரத்துல அவை லேண்ட்லோர்டுக்கு பே பண்ணாம இருந்து அந்த ரெண்ட் அரியஸாம இருக்கலாம். இந்த ரெண்டு பிரச்சனை என்ன மாதிரி டேக்கிள் பண்ணலாம்? ஒன்று அவையோட லோ இன்கம் ஆகி அவைகளுக்கு வாடகை கொடுக்க முடியாத ஒரு பிரச்சனை, ரெண்டாவது ரெண்ட் அரியஸா இருந்து லேண்ட்லோர்ட்ஸ் டிமாண்டுக்கு என்ன மாதிரி அந்த இதை டேக்கிள் பண்ணலாம்? தேங்க்யூ.
obviously it's furlough is very much linked to universal credit. இப்ப நாங்களும் it's not private landlords, எங்கட TCH tenants இல்ல கனவே also have the same challenge. ரெண்டு அப்ப அதாவது வந்து முதலாவது இனிஷியல் ரியாக்ஷன் இப்படியான ஒரு சிச்சுவேஷன் ஆகிற இனிஷியல் ரியாக்ஷன் என்ன, okay, it's difficult, we are not going to pay the rent. It's understandable. And you have to decide between putting the food on the plate or whether you actually pay the rent. The immediate thought is, family, children, you have to pay, provide some food for the family. That's the immediate thought. Dr. Puvisana Mary, the immediate reaction adan. Ana law enna solludenda, tenancy agreement, உங்களுக்கும் உங்களோட லேண்ட்லோர்டுக்குமான tenancy agreement, அது housing association இருந்தாலும் local authority and private landlord இருந்தாலும் it stands. So you have to make all the efforts to pay the rent. அதான் law, including the coronavirus emergency legislation introduced பண்ணது, அதைத்தான் emphasize பண்ணது. But அவை என்ன செய்யலாம்னா, they are demanding some flexibility between the landlord and the tenant. அதைத்தான் law எதிர்பார்க்குது. So that requires phone answer பண்ணாம இருக்கிறது இல்ல, ஒரு early conversation with the landlord to say this is my situation, this is the plan, and come to an agreement where possible. ஒரு கோர்ட்ஸுக்கு போனாலும் if the landlord failed to act in a reasonable way, court will consider that you are demanding eviction without acting in a reasonable way if the tenant has offered to pay a monthly sum and so on. But the actual rent liability will always be there. Illama pohadu. That's an important point to bear in mind. End of the financial year, where is it? March 31st. Nangal TCHL we have brought in a specialist consultant who is helping us to make what's called DHP, discretionary housing payments. Apply in the last 2 months, we had about 6 successful applications, each worth more than 3,000 or 4,000 pounds for people who are on arrears for the last more than 6 months, basically. It's a good time to apply, and when you do that, because end of the financial year, local authority also have to spend the money. They may more likely to get a positive decision from there. So it's important, நீங்க tenant இருந்தாலும் சரி, landlord இருந்தாலும் சரி, make that effort to try and get that additional payment. Obviously, credit union அப்படி support efforts இருக்கு. Allowed every borough have a different kind of support mechanism. Brent, if நீங்கள் இதில் இருக்கிற ஆடியன்ஸ்ல யாராவது உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது இந்த Brentல இருந்தால், they got a rent support scheme, special one beyond the DHP. The turnaround time is only 2 weeks. So a decision will be given within 2 weeks. So support is available. So it's an issue, or even a private landlord, rather than taking an approach where you want to evict the person, you are better off trying to support the tenant. There's no business case for evicting the tenant. If the tenant get evicted, you still lose the money anyway. The tenant leaves without paying the money. Okay, you got the tenant evicted. So I think it's a balanced approach is needed. And also a lot of education and work is needed. One final point I would say, as part of this as well, Sangha Tony and a specialist consultant support pandava. If we have to organize let's say, for example, a half-a-day seminar on this topic to help the community groups and advocates to understand what can be done, which can be offered is part of our community offer, we can do that. Thank you, Devan. That was very useful. So summary wise, now the COVID pandemic government brought a legislation, no one can be evicted from the houses. அதாவது நீங்க சொன்ன மாதிரி அவையில் ஒரு அக்ரிமெண்ட்டுக்குள்ள வரலாமே ஒழிய இப்பொழுது டெம்பரரியா எல்லாம் சஸ்பெண்ட் பண்ணிருக்கு. ஸோ நோ ஒன் குட் பி எவிக்டட் ஃப்ரம் த ஹவுஸ். மற்ற ரெண்டாவது, யூனிவர்சல் கிரெடிட் போன ஏப்ரல்ல இருந்தே இஸ் ஓப்பன் டு எவ்ரிபடி டு அப்ளை ரிகார்ட்லெஸ் ஆஃப் த இன்கம். என்ன இன்கம் இருந்தாலும் எல்லாரும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். பிறகு அதை வில் அட்ஜஸ்ட் இட். ஸோ அந்த ஹெல்ப் லைனும் இருக்குது.
மூன்றாவது ஒவ்வொரு கவுன்சிலும் நீங்கள் சொன்ன மாதிரி இப்ப நாங்கள் சட்டன் கவுன்சில்ல வி காட் ஹார்ட்ஷிப் ஃபண்ட் ஒரு ஃபண்ட் வச்சு நாட் ஓன்லி த ரெண்ட் வேரியஸ் ஆக்களுக்கு இன்கம் இல்லாட்டி சாப்பாடு கஷ்டம் உடுப்பு கஷ்டம் என்ன பில் பே பண்ண கஷ்டம் என்னென்றாலும் ஸோ வி ஹாவ் ஏ டிஸ்கிரிஷனரி ஃபண்ட் அது வந்து ஹார்ட்ஷிப் ஃபண்ட் இருக்குது ஸோ அதுக்கும் ஆக்கள் அப்ளை பண்ணலாம் அப்ப இதுல முக்கியமான ஒரு இது நீங்கள் வடிவா சொன்னீங்கன்னா நாங்கள் வந்து லேண்ட்லோர்டோட ஓப்பன் அண்ட் ஆனஸ்டா கதைக்க வேண்டும் முதலாவது கதைக்க வேண்டும் ரெண்டாவது whatever கம்யூனிகேஷன் உங்களுடைய தொடர்புகளை எழுத்துலையும் வச்சிருக்கோம் அப்பதான் உங்களுக்கும் ஒரு ஆதாரமா இருக்கு நான் இது கதைச்சுன்னா நான் இவ்வளவுதான் 1000 ரூபாய் பே பண்ற இடத்துல 500 ரூபாய் தான் இப்ப 3 மாசம் பே பண்ணுவேன் மிச்சத்தை நான் பிறகு பே பண்ணுவேன் அப்படி இப்படின்னு ஒரு என்ன அக்ரிமெண்டாலும் நீங்க எழுத்துல கொடுத்து வச்சிருக்க வேண்டும் அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ரைட் மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் டாபிக் வந்து இப்ப அடுத்த இதுக்கு போவோம் என்றால் இந்த சோஷியல் ஹவுசிங்ல இப்ப இந்த கோவிட் பேண்டமிக் இது இல்ல சில வீடுகள்ல ஆக்கள் வேலை இல்லாம இதா இருந்து கனவேர் ஸ்ட்ரெஸ் ஆயிருந்து இப்ப லேட்லி கனவேர் தே ஹேவ் கமிட்டட் சூசைட் தங்களோட உயிர்களை தாங்களே எடுத்துக்கொண்ட இதுகளை துன்பவியல்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் சில பேர் மேரேஜ் வந்து பிரேக் டவுன் ஆகி வீடுகளை விட்டு வெளியேறி கொண்டு இருக்கின்றார்கள் இப்படியான சிச்சுவேஷன்ல இருக்கிற ஆக்களுக்கு எவ்வாறு அவர்கள் வீடுகளை பெறலாம் இப்ப சோஷியல் ஹவுசிங்கோ அல்லது பிரைவேட் டெனன்சிக்கு எடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான ஹெல்ப்களை நாங்கள் எடுக்கலாம் ஜஸ்ட் ஒன் பாயிண்ட் ஆஃப் கிளாரிஃபிகேஷன் அந்த கொஸ்டினை ஆன்சர் பண்ண முன்னுக்கு எவிக்ஷன்ல நீங்க டச் பண்ணினீங்க கவுன்சில் இருந்தா எவிக்ஷனை டச் பண்ணி நீங்கள் இப்ப தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கு எஸ் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கு அந்த பெய்லிஃப் ஆக்ஷன் வந்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கு எவிக்ஷன் ப்ரொசீடிங்ஸ் வந்து 6 மாதத்துக்கு மேல இஃப் 6 மாத ரெண்ட்டுக்கு மேல ரெண்ட் ஓட் இஸ் மோர் தென் 6 months eviction proceedings start பண்ணலாம்னு தான் current legislation. So as a landlord, again it takes 2-3 months in the whole system to go through the code. So even if start பண்ணினா கூட it's going to take 3 months. The current legislation is applicable on the 31st of March 2021. It may or may not be extended, we don't know. So just the point of clarification in case if people are wondering and the detail and solely. Going back to your question about social housing, accessing social housing, இப்படியான சிச்சுவேஷன்ல social housing access பண்றது வந்து either should be in homeless, low income, or threatened with homelessness, or coming out of refuge, so have some vulnerability. Basically, the concept of social housing is to provide a home to someone who slips through the net, who cannot maintain or sustain a tenancy in the private ownership. That's the basic principle. So people should be able to make an application to try and access a social home by applying for being in the local authority waiting list. And I really don't want to mislead any audience or anybody who is an advisor or working with people today by saying it's an easy solution. Making an application is one thing. The simple fact is somewhere between 5,000 and 10,000 people are in very similar circumstances to us making an application. And the application, each and every local authority have its own priority in the way that they go and select. And the priorities have some common threads across all the local authorities. But the key principle is either you should be homeless, or you should be threatened with homeless, or have some other pressing urgent need that will make you impossible to sustain a tenancy. And the application point, council go through a process of giving points based on your needs. And the needs, the minute you get the maximum points, which is around 200 and above, then you will be eligible for housing. Then you apply something called choice-based letting. So the council every week publish ethna properties has become available, and then you'll be given a password to bid. That's how the local authority nomination works. Housing associations also, some housing associations also have their own waiting list. It's not for permanent homes. It's only for temporary homes.
So temporary homes in the sense or short-term tenancies, including nangal, we maintain a waiting list. And I don't want to disappoint people by saying make an application. There are times ஒரு வருஷத்துக்கு ஒன்று சில நேரம் ரெண்டு ப்ராப்பர்ட்டி சில நேரம் அதுவும் வராது, become vacant. So அதை கொடுத்துட்டு I don't want to disappoint people, whether it's Tamil housing or with another housing. So a simple fact is that you have to go through that process, make an application and be eligible to get the property. சில நேரங்களில் council will say, you rent a property in the private sector, we'll pay the rent. That might be a quicker solution for people. So இதுகள் இப்படி பலவிதமான ஆப்ஷன்ஸ் ஆக்களுக்கு இருக்குது in the context of accessing social housing. நீங்க அந்த டாபிக்கை டச் பண்ணபடியா என்னன்னு சொல்றேன். Social housing rents வந்து obviously it's 50% or somewhere between 50 to 70% of what you can get in the market. So it's a good ஒரு நல்ல மாதிரியா அந்த ஆக்சஸ் பண்றது, சீப் ரெண்டில் ஆக்சஸ் பண்றதுக்கு ஒரு வழி. ஆனால் there are people within the community who are fairly good income earners. For example, household income, husband and wife probably earn about 60,000 pounds or somewhere between 40 and 70,000 pounds. அதற்கு வேறு விதமான ஆப்ஷன்ஸ் இருக்கு, things like shared ownership that Kuhan touched on earlier, including Nangal. We did shared ownership, and we thought a lot of people from the community would be interested in accessing the shared ownership homes. For that reason, we did that. It's unfortunate we didn't have any takers from the Tamil community. We ended up selling it to the others. So there are other products that's available. Again, in social housing rental and shared ownership rental, Tamil community ஒரு biggest misconception இருக்கு. 25% வேண்டினால் still நான் 75% worth rent pay பண்ணணும். It's a complete misconception. ஒரு simple arithmetic சொல்றேன். Let's say 400,000 ஒரு shared ownership property விற்கப்படுதுன்னு சொன்னால் 400,000 you will buy 25% equity first. So 100,000 நீங்க பண்றீங்க, of which you are expected to put 5,000 pounds deposit and 95,000 pounds தான் நீங்க mortgage எடுக்கணும், not for 400,000. அப்ப remaining or outstanding mortgage on that property will be about 300,000. அதுல ஒரு housing association maximum 2.75% தான் rent charge பண்ணலாம். So in many ways, it's a very accessible way of owning and renting the property, and அது 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷத்துல you can keep increasing the equity of your ownership. So it's a good way of entering social housing, sorry, the home ownership ladder, not social housing, home ownership ladder. So I think the audience and within the committee should seriously give that a consideration. There are downsides to this. முதலாவது downsides என்னன்னா, it's well publicized in BBC Panorama அலைமை பக்கத்தில போட்டவ, service charge is often sometimes miscalculated or higher service charge being levied by the housing association. That is not a norm, it's only an exception. So it's worth thinking. நீங்கள் ஷேர் ஓனர்ஷிப்புக்கு போகாமல் இருக்கிறதுக்கு சர்வீஸ் சார்ஜ் ஒரு காரணமாக இருந்தால் அதை சரியாக இன்வெஸ்டிகேட் பண்ணி சரியான இதுகள் எல்லாம் கொஷன்ஸ் எல்லாம் எடுத்துக்கொண்டு போனால் you will not be penalized by that. But the people cannot afford to own a home in the private market or private market on their own right. Shared ownership is a good product. I'll stop there, Councillor. Thank you. Another one more point, இதுல வந்து இப்ப private or ரெண்ட்டுக்கு ஆக்கள் போயிக்க அவைகளுக்கு 3 months 4 months deposit வந்து landlords வந்து கேட்பினும். அதுவும் I just want to mention ஆக்களுக்கு கவுன்சில் வந்து அதுக்கும் ஆக்களுக்கு ஹெல்ப் பண்ணும். If they are really struggling with the deposit, உங்களுக்கு 3 months 4 months உங்களுடைய டிபாசிட்டை பே பண்ணி போட்டு நீங்கள் மாசம் மாசம் உங்களுடைய அஃபோர்டபுள் எவ்வளவு முடியுமோ அதை இன்ட்ரெஸ்ட் இல்லாம நீங்கள் பே பண்ணக்கூடிய ஒரு இதுவும் இருக்குது. ஸோ அதுவும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஆகவே எல்லாத்துக்கும் நாங்கள் சோஷியல் ஹவுசிங் தான் ஒரு சொல்யூஷன் இருக்க தேவையில்லை, இதுவும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஆகவே அதையும் நீங்கள் கருத்தில் எடுக்க வேண்டும். மற்றது நீங்கள் ஷேர் ஓனர்ஷிப்பை ஆல்ரெடி டச் ஆன் டு இட். அதோட இப்ப நான் அடுத்த ஒரு கேள்விக்கலாம இருக்கின்றேன். இப்ப ரீசன்ட் பட்ஜெட்ல இந்த 5% டிபாசிட் மற்றது ஸ்டாம்ப் டியூட்டி எக்ஸாம் வந்து கொடுத்திருக்கிறபடியால இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் பயர்ஸுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தானே? அதை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன?
And the details of the budget mortgage guarantee scheme is yet to be revealed, and the principles of that already the chancellor announced பண்ணியிருக்கிறார். Obviously, the stamp duty being extended, I think for 500 or 600,000 for the next 3 months, so until end of June, and then it will go to 250,000 pounds until September, and then it will go to 125. That அதான் நான் இந்த understanding. நம்ம சொன்னா நான் ஆளும் close budget monitor பண்ணல, and அந்த housing contextல பார்த்தல that was a key thing that came out of it. அதை விட announce பண்ணியிருக்கார் mortgage guarantee scheme வந்து offer பண்ண போறேன். And the details of how that would work out is just been still discussed with the banks. And I had an interesting conversation with எங்கட banking contact order. I don't think that the details of how that will work out. Principles been set out already, 5% deposit order. I think maybe even audience and the up-to-date information. My understanding is that even not first, but second home ownership, and the guarantee and first home ஓனர்ஸ்க்கு தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்குது. ஏன்னா அந்த ஹவுசிங் லெடர்ல ஆட்களை கொண்டரோட மட்டும் இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஏர்லி எண்ட் ஆஃப் த டே எங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் வந்து தான் இட் வில் டிபெண்ட் எவ்ரிதிங். ஏன்னா பேங்க் வந்து லெண்ட் பண்ணிக்க எங்கள்கிட்ட 5% லண்டன்ல இருக்கீங்க, அட்லீஸ்ட் யூ ஹேட் டு ஹேவ் a 25,000 to 30,000 pound deposit, என்ன 5% தானே. ஆகவே அது இருக்கணும். குட் கிரெடிட் ரேட்டிங் இருந்தா ஒன் பிஹாஃப் த கவர்மெண்ட் பேங்க் வில் எப்படி பிசினஸ் லோன்ஸ் கொடுத்து வைக்கணுமோ அதே மாதிரி the government will lend the money, the bank will distribute the money to the people. இதுல அடுத்த இந்த வீடு வேண்ட இதுல இன்னொரு கேள்வி இருந்தா, இப்ப சோஷியல் ஹவுசிங்ல இருக்கிற ஆக்களுக்கும் ரைட் டு பை ஆப்ஷன் இருக்குது. 5 வருஷம் தொடர்ந்து இருந்தால் ஒவ்வொரு கவுன்சிலும் என்கரேஜிங் த பீப்புள் டு பை. அப்ப அப்படி வேண்ட ஆக்களுக்கு என்ன மாதிரியான ஹெல்ப்கள் இருக்குது? மோர்கேஜ் வாய்ஸ், ஃபைனான்சியல் வாய்ஸ் எப்படியான ஹெல்ப்கள் ஆஃபர் பண்ணலாம்? Personally, it's not a comment officially he's talking as a TCHA person. Personally, in the comment, it's a bit like a gimmick almost. The right to buy and the concept வந்து local authority property same buy பண்ணலாம். Right to acquire and sort of the housing association property and buy பண்ணலாம். If you are a tenant living with a housing association, whether it's TCHA or any other housing association, if you live for more than 3 years, you should be eligible to buy the house, provided the property was built after 1st of April 1997. That's quite a critical date. என்னன்னு சொன்னா அந்த right to acquire வந்து அந்த டேட்ல இருந்து தான் கிக் ஆஃப் பண்ணுது. ஆனால் in reality நான் நினைக்கிறேன் டேவிட் கேமரன் டைம்ல வந்து they made a big announcement on this, and they said they're extending the right to buy for all the housing association tenants. அப்ப நாங்கள் as housing associations we're thinking, okay, this is going to take away property லாக்கள் கப்னா பப்ளிக் assets குறையும் என்னென்ன அப்படி ரீப்ளேஸ் பண்றது எல்லாம் பார்த்து கொண்டு போனா we are expected to sell that only at market value. And whatever நீங்க ஒரு private property போய் மார்க்கெட்ல வேண்ட மாதிரி அதை பார்த்தோன்னே அந்த ரைட் டு பை என்னது அந்த நெச்சர் லெவலுக்கு டேக் ஆஃப் பண்ண இல்லை அன்ஃபார்ச்சுனேட்லி. ஏனென்று சொன்னால் tenants have made up their mind, it's not worth, if they're going to buy it, they probably buy a property in the open market as street property. சரி, அப்படியான ஒரு சிச்சுவேஷனால அந்த பெரிய ஸ்கேலுக்கு நெச்ச அளவுக்கு டேக் ஆஃப் பண்ணல. நீங்க கேட்ட பர்டிகுலர் பாயிண்ட் என்ன உதவி இருக்குண்டு. ஸோ ஓப்பன் மார்க்கெட்ல பை பண்றேன்னு சொன்னா யூ ஆர் ரிலீசிங் ஹோம் பேசிக்கலி இல்லையா. சோஷியல் ஹவுசிங்க்கு இன்னொரு ஹோம் ஃப்ரீயா வருது. அந்த மணியை நாங்கள் எடுத்து ஒரு புது ப்ராப்பர்ட்டியில இன்வெஸ்ட் பண்ணலாம், அல்லது அந்த கான்டெக்ட்ல வந்து லோக்கல் அத்தாரிட்டிஸ் வந்து ஒரு லம்சம் பேமெண்ட் செய்கிற ஒரு ஹெல்ப் இருக்குது. அது வந்து இட்ஸ் நாட் மேசிவ், ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ், இட்ஸ் டென்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ். Depending on the situation and the individual housing association, the board may decide or have a policy, நாங்கள் வந்து 5 or 10% less than the market value நாங்கள் ப்ராப்பர்ட்டியை விற்போம். ஆனால் இட்ஸ் ஹைலி போர்ட்ஸ் அப்படி ஒரு முடிவு எடுக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தாலும் போர்ட்ஸுக்கு இருக்கிற ரெஸ்ட்ரிக்ஷன் என்னன்னா, they have to demonstrate value for money to the regulator. Kuanchonar Housing Corporation registered and solely as a regulated housing association, you have to demonstrate value for money. So if you are really giving a 50% of the discount,
regulator will come and say, hey, நீங்கள் என்னத்துக்கு 50% டிஸ்கவுண்ட்ல நீங்க கொடுக்குறீங்க, நீங்க வித்து போட்டு என்ன இந்த ப்ராப்பர்ட்டியை ரீப்ளேஸ் பண்ண போறீங்களே. ஸோ போர்ட்ஸ் கூட எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸ் வந்து டென்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ்ல தான் இருக்குமே ஒழிய ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ்ல இருக்காது. ஸோ அந்த கான்டெக்ட்ல எனிபடி அந்த அந்த ரைட் டு பை ரைட் டு எக்ஸசைஸ் பண்ண விரும்புகிற ஆக்கள் ஸ்டில் நீட் டு கோ த்ரூ த சேம் பிரின்சிபிள், மார்க்கெட்ல வேல்யூ எடுத்து பேங்க்ல மோர்கேஜ் எடுத்து and or a little bit of help either from the local authority or housing association, or they can consider buying the property. Basically. Thank you. ரெண்டு கேள்வியா கேட்கறதுனால் ஒரு சப்ஜெக்டுக்குலாம் ஒன்று வந்து நான் வந்து ரெண்ட் டெனண்டா இருக்கின்றேன். எங்களோட நான் 1,200 1,300 பவுண்ட் பே பண்ணி கொண்டிருக்கேன். ஆனா அந்த வீட்டுல வந்து லேண்ட்லோட் வந்து மெயின்டெனன்ஸ் ஒழுங்கா செய்யறீங்க. அப்ப அது ஒரு பிரச்சனையா இருக்குது. நான் ஒரே அவர்கிட்ட சொல்ல வீடு எல்லாம் டேம்னஸ் பிடிச்சிருக்குது, பாய்லர் வேலை செய்யுது இல்லை, தண்ணி ஓடிக்கொண்டிருக்குது, அந்த பிரச்சனை இருக்குது. அப்ப அதுக்கு நான் என்ன செய்யலாம்? முதலாவது. ரெண்டாவது, லேண்ட்லோட் வந்து இந்த டெனன் வந்து ஒழுங்கா வீட்டை வச்சிருக்கிற குப்பையா வச்சிருக்குது, நாய்ஸ் மேக் பண்ணி கொண்டிருக்கிறார், வாடகை இழுத்து தான் தருவார் 2 மாசத்துக்கு இருக்கா, 1 மாசத்துக்கு இருக்கா. அப்ப அவரை வீட்டை விட்டு வெளியேற்றோடும். இந்த ரெண்டுக்கும் என்ன செய்யலாம்? இப்போ வீடு மெயின்டெனன்ஸ்ன்றது வந்து இப்போ தனியாக ப்ரைவேட் ஓனர்ஸுக்கு மட்டுமில்லை, எங்களுக்குமே ஒரு ஹியூஜ் சேலஞ்ச். ஒரு டிசிஹெச்ஓ இன்னொரு ஹவுசிங் அசோசியேஷன் எடுத்தீங்கன்னா கோ பிஸ்னஸ் ஒன்று வந்து ரிப்பேர்ஸ், மற்றது இன்கம் கலெக்ஷன் ரெண்டும். ரிப்பேர்ஸில் வந்து 2 விதமான ரிப்பேர்ஸ் நாங்கள் நார்மலாக செய்வோம். ஒன்று டே டு டே ரிப்பேர்ஸ், நீங்கள் சொல்கிற மாதிரி பாய்லர், water heating is the biggest repairs top of the list இருக்கும் always. அதான் அந்த மிகப்பெரிய இஷ்யூ. பிரைவேட் லேண்ட்லோட்ஸ்க்கு இருக்கிற பிரச்சனை என்ன, இப்போ நாங்கள் ஒரு கான்ட்ராக்டர் வச்சிருப்போம், ஒரு அவுட் ஆஃப் ஆஃபீஸ் கோல சர்வீஸ் இருக்கும், அதுக்கு அடித்தால் கான்ட்ராக்டர் போய் ரிப்பேர் பண்ணுவார் அந்த ப்ராப்பர்ட்டியை. அதுக்காக பெர்ஃபெக்ட்னு நான் சொல்ல மாட்டேன்னுண்டா, கான்ட்ராக்டர் வந்து ஒரு கால் சென்டருக்குள்ள காலருக்கு எடுப்பார். இப்போ எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரணும், இந்த அதில் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது, ஆனால் அது ஒரு அளவுக்கு ஒரு ஆர்கனைஸ்டாக அது நடக்கும். ப்ரைவேட் ஓவர்ஸ் இதுக்கு என்ன, ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கிற லேண்டோட 2 ப்ராப்பர்ட்டிக்கு வச்சிருக்காங்க, தே ஹேவ் டு ஃபைண்ட் அ கான்ட்ராக்டர் அண்ட் இட் வில் டேக் சம் டைம். அப்படியான காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். அது அப்படி இருந்தாலும் ஃபிட்னஸ் ஃபார் ஹியூமன் ஹேபிடேஷன் ஆக்ட் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அது வந்து ப்ராப்பர்ட்டி ஒரு சர்டன் ஸ்டாண்டர்ட்ஸில் மெயின்டைன் பண்ணப்பட வேணும் அந்த ஒரு ரிக்குவயர்மெண்ட் அதில் லெஜிஸ்லேஷனில் இருக்குது. அதுக்காக ஒரு ரீசனபிளாக ஆக்ட் பண்ண வேணும்ன்றது தான் எதிர்பார்க்கல. ஸோ இப்போ இந்த செக்டருக்குள்ள வந்து நாங்கள் எல்லாம் ரிப்பேர்ஸ் 3 கேட்டகரிஸில் பண்ணுவோம். எமர்ஜென்சி ஹேஸ் டு பி டன் வித்தின் 4 or 24 hours. மற்றது வந்து urgent it got to be done within 5 working days or 7 working days, or routine, or 20 working days or 28 days in total. அப்ப normally வந்து any reasonable repair, unless it's an emergency, got to be done within a week or so. That's kind of expectation. So அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல டேம்புகள் அப்படி பிரச்சனைகள் இருந்தால் ஆக்கள் ரைஸ் பண்ணலாம். டேம்ப்ல வர காமனான இஷ்யூ வந்து லைஃப் ஸ்டைல் ஆல்சோ பிளே அ கீ ஃபேக்டர். நாங்கள் இப்போ இது நான் டிசிஹெச்ஏ டிஃபெண்ட் பண்ணுறதுக்கோ டிசிஹெச்ஏ என்னதுக்காக நான் சொல்லல, நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தது என்னென்னா, நீங்கள் எவ்வளோ தான் ரிப்பேர் செய்தாலும் சில நேரம் லைஃப் ஸ்டைல் ஆல்சோ பிளே அ ஃபேக்டர். சில நேரம் there are other issues like rising dam அப்படி இருக்கும், அப்போ you have to deal with that matter. சில நேரம் வந்து it's a mixture. So diagnosis சரியாக செய்து you need to give the treatment and get it done. ஆனால் இட்ஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். இப்போ நாங்கள் ஃப்ளையர்ஸ் வச்சிருக்கிறோம், டேம் பெயின் அவாய்ட் பண்ணுறது ரெகுலராக நாங்கள் போட்டு கொண்டிருப்போம். இப்போ வின்டர் டைம் வந்து ஒரு டெக்ஸ்ட்டை போடுறது என்ன இப்படி கீப் த இது ப்ராப்பர்ட்டி இந்த மாதிரின்னு சொல்லி ஏஐ வந்து இப்போ ஸ்னோ வர போகுதுன்னொன்னே உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் போடுற மாதிரி நாங்களும் we just try to prepare the tenants, right? Same principle should apply. So a balance got to be struck in terms of dealing with it. திருப்பி செய்து ஒரு ஆக்ஷன் எடுக்கலையேண்டா, there are times that local, like tenants போய் local authority environmental section report பண்ணிச்சுனோம்னா, they will take a visit to ask for some photos. Based on that, உண்மையா பிரச்சனை இருக்குன்னா environment agency will intervene, local authority, and demand housing association or landlords take certain action. On the other side of the coin, if the landlord have an issue with a tenant not paying the rent or maintaining the property in the standard, tenancy is the agreement between the tenant and the landlord, right? But other use பண்ணி landlord can
obviously areas and areas action in body, they can take action, but to 4 weeks in a 2 week 1 week rent and either 2 weeks and there are certain procedures நாங்கள் follow பண்ணணும். 8 weeks areas வந்துட்டேன்டா you can seek notice பண்ண சொல்றது notice seeking possession வந்து நீங்க issue பண்ணி இப்போ வந்து you have to take the tenant to the proceedings to evict the person. Always is a rent areas and the advice would be don't go before you process a start பண்ணலாம். Equally take a supportive role, then you can deal with the issue without having to go to the court to deal with the matter. சரியா? வீட ப்ராப்பர்ட்டியை மெயின்டைன் பண்ணா இல்லைன்னு சொன்னாலும் யூ கேன் ஆக்சுவலி கெட் எவிடன்ஸ். இப்போ நாங்கள் வந்து எல்லா ப்ராப்பர்ட்டிஸ் மாதிரி நாங்கள் இன்வென்ட்ரி எடுப்போம் ஸ்டார்டில். இப்போ அதை ஃபேலி நியூ ப்ரொசீஜர் லாஸ்ட் ஒரு கப்பல் இயர்ஸுக்குள்ள நாங்கள் கொண்டு வந்தது. இன்வென்ட்ரியை எடுத்து வி ப்ரொவைட் எவிடன்ஸ் டு சே திஸ் இஸ் ஸ்டேட் தட் யூ ஹேண்ட் இன் த ப்ராப்பர்ட்டி டு யூ. அப்போ அந்த ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணப்படையில அந்த அன்ரீசனபிள் வேர் அண்ட் டேர் இல்லாமல் வேற ரீசனுக்காக அது நடக்குதுன்னு சொன்னால் then you can start taking action against a tenant if you are a landlord. So it's a balance really. அதை என்னென்ன அப்ரோச் பண்றேன்னு சொல்லி questions எடுப்போமா? யார் டைம் மட்டாக்கட்டே கடைசியா ஒரு கேள்வி. இது உண்மையான கேள்வி. என்னென்னால் இப்ப நான் வந்து லேண்ட்லோர்ட் 1000 ரூபாய் ரெண்ட் இவர் டாக்டர் புகிட்ட வேண்டி கொண்டிருக்கிறேன். ஆனா அவர் சொல்ற நீங்கள் 1300 ரூபாய் வேண்டது லெட்டர் தாங்கோ கவுன்சிலுக்கு கொடுக்கறேன்னு சொல்லி நான் 1300 ரூபாய் கொடுத்துட்டேன் லெட்டர் அவருக்கு ஹெல்ப் பண்ணது. அவர் இப்ப 2 மாசமா ரெண்ட் பே பண்றாரு இல்ல, ஆனா வீட்டை விட்டு எழும்புறாரும் இல்ல. அப்ப இவருக்கு என்ன நான் நடவடிக்கை எடுக்கணும்? நானும் சட்டப்படி எடுக்கிற இன்கத்துக்கு டாக்ஸும் பே பண்ணாம இருந்துட்டு அப்ப என்ன செய்யுது? Just to clarify, நீங்கள் just to clarify, நீங்க போயிட்ட வேண்டியல, but you are asking that as an example, right? So I understand. First of all, அப்படியே ஒரு சிச்சுவேஷனே ரைஸ் பண்ணியிருக்க கூடாது. அதான் that's a simple point, right? There's no way anybody should entertain even such a pragmatic or such a thing that should happen. ஆனால் this is a challenge and எங்களுடைய community and involvement and வரைக்க எங்களோட sort of நாங்கள் வந்த கல்ச்சரல் பிரச்சனைகளை அப்ரோச் பண்ற விதங்கள்ல இப்படியான ப்ராக்டிக்கல் இஷ்யூஸ் இருக்கு. ரியலி அது ஐ டோன்ட் நோ இதுக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. that shouldn't be the case, simple as that. நாங்கள் ஆடியன்ஸ்கிட்ட இருந்து क्वेश्चंस எடுப்போம். நந்தா, யாராவது क्वेश्चन கேட்க விரும்புறாங்க கையை வைக்கலாம், அல்லது நீங்கள் இந்த சட்டில் அனுப்புங்க. இதுல ஒரு question இருக்கு. Is that easy to get a house if someone makes themselves homeless? There has been an advice given to people by so many sources. I think Councillor Kana is putting his hand up. I can see as well. And shall I deal with it all together then? Okay, yeah. Kana Nahiradan, I'm a counselor in Brent. I'm nice to meet all you guys. The question in the Sonal, General Nanum, the Brentilla counselor at Krale, and a general or question when the Panan, the Queensbury counselor, Analum all over the Brent, Tamalakal, the housing issue and the vehicle. Nan in the area of the Park Rela, I always help. Even my neighbor boroughs, like Harrow or Barnet, Ealing or whatever, அப்படி வரைக்க கூட அந்த ஏரியாவில் உள்ள தமிழ் கவுன்சிலரை கண்டெக்ட் பண்ணி அவர் ரெஃபர் பண்ணுறது கூட. ஆனால் இந்த பிரெண்டில் ஒரு இஷ்யூ இருக்குன்றால் we have a kind of soft touch on the housing. அப்போ அதால் சில பேர் என்ன செய்யணும்னு சொன்னால் வேற பாட்டில் இருந்து மூவ் பண்ணி வரையினும் பிரெண்டுக்கு ஹவுசிங் எடுக்கிறக்கா. ஈவன் ரீசனில் கூட வந்திருக்குது அவுட்டர் வெரி அவுட் இங்கேருந்து அபவுட் அட்லீஸ்ட் 300 மைல் அவே மூவ் பண்ணி வந்து எம்மோட ஏரியாக்கிட்ட இருந்து கொண்டு என்னோட கண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நாங்கள் வந்திருக்கிறோம், நீங்கள்லாம் ஃப்ரெண்டில் நான் ஒரு தமிழ் கவுன்சிலர், ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க. அப்போ நானும் ஹெல்ப் பண்ண ஏழுமான முயற்சி செய்கிறேன்.
நான் உங்களை மிஸ்டர் தேவன், நான் உங்களை என்ன கேட்கிற கேள்வி என்ன, நீங்களே கொஞ்சம் அனுபவசாலி. இப்படியானதுல கவுன்சில் என்ன மாதிரி ட்ரீட் பண்ணுமென்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதாவது அந்த பர்சன் அந்த பரோக்குள்ள வாழையில வேற எங்க இருந்து போட்டு இங்க வாரார், வந்த உடனே ஹவுசிங் கேட்கிறார். நீங்க என்ன நினைக்கிறீங்களா? அந்த கவுன்சில் வந்து அதை ஈஸியா ஹேண்டில் பண்ணுமா, அல்லது என்ன உங்களோட ஒப்பீனியன்? அங்க இதுக்கு இன்னொரு கேள்வி முன்னுக்கும் வந்தது ஹோம்லெஸ்னஸ். நான் அதுக்கு வெரமெண்ட்டுக்கு கவுன்சிலுக்கான அவங்களோட ரெஸ்பான்ஸ் என்ன, நாங்கள் அப்ளை பண்றது இந்த ஹோம் ஸ்வாப்பர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்கள் இஃப் யூ ஆர் லிவிங் இன் ஒன் பரோ அண்ட் யூ ஆர் ஹோம், உங்களுக்கு ஒரு ஸ்வாப் பண்ண வேண்டிய ஒரு தேவை, நீங்கள் 2 பெட்ல இருக்கிறீங்க, டவுன் சைஸ் பண்ண போறீங்க, அல்லது 1 பெட்ல இருந்து நீங்கள் யூ கேன் அப்ளை ஹோம் ஸ்வாப்பர். நீங்கள் யூ கேன் மூவ் ஃப்ரம் ஒன் பரோ டு another. Obviously, local authority have a duty to house anybody, even if you have a temporary address, living in the borough. And the waiting list போறதுக்கு இந்த certain criteria இருக்கு இல்லையா, இந்த waiting listல போய் social housing access பண்றதுக்கு. So அந்த criteria மீட் பண்ணாத வரைக்கும் local authority might refuse on the basis of that, and the criteria மீட் பண்ணலையாண்டு. ஸோ கீ கிரைட்டீரியா பிரெண்ட் என்ன கிரைட்டீரியான்றதை செக் பண்ணுறது. இப்போ நாங்கள் பிரெண்டோ இந்த லோக்கல் அத்தாரிட்டி என்னது, அதுக்கு ஒரு மினிமம் டைம் பீரியட் வந்து இருக்கு. ஒவ்வொரு லோக்கல் அத்தாரிட்டி ஒவ்வொரு மாதிரி வச்சிருக்குது. ஆனால் ரியாலிட்டி என்ன நடக்குதுன்னா, half of the time local authority data accurate இல்லாதால a lot of people manage to access housing through like ஒரு பரோல இந்த இன்னொரு பரோவுக்கு போனாலும் they ended up getting a housing. ஏன்னா local authority data is not very sophisticated and the data integrity is not good. So அதே ஒரு sort of policy-யா நாங்கள் advocate பண்ணல. நீங்களும் ஒரு public counselor என்ன முறையில் you can't advocate that as a policy இல்லையா, that's the challenge. So if people apply, they may be lucky if they get it, and it doesn't mean that they will automatically get it. That's the first thing. And ரெண்டாவது point என்னன்னா, the question was about homelessness. இப்போ வீடு இல்லாம வந்தால் homeless என்றால் வீடு கொடுப்பாங்களாண்டு கவுன்சிலர் ஒரு கான்செப்ட் இருக்கு, you can't be intentionally homeless. அப்போ உங்களுக்கு ப்ராப்பர்ட்டியை அலோவ் பண்ண முன்னுக்கு, அலோகேட் பண்ண முன்னுக்கு கவுன்சில் will consider whether you are truly genuinely homeless or intentionally you have become intentionally homeless. And அப்படி intentionally homeless என்றது வருமாக இருந்தால் then the chances and the homeless வந்தா கூட the chances of getting the house or home will be nil to nothing. அப்போ அதில் ஆக்கள் வந்து அவசரப்பட்டு போய் டக்கண்டு இப்படி சொன்னார் இந்த ராங் அட்வைஸ் எடுத்து போய் செய்யக்கூடாது. நீங்கள் அதாவது வந்து உண்மையா ஜெனுவினான ஒரு ஹோம்லெஸ் சிச்சுவேஷன் இருக்குமானா தான் இந்த கவுன்சில் ஹேவ் அ டியூட்டி டு ஹவுஸ் யூ. ஸோ those are the two things I would say, but it's not an advice based on my experience. நாங்கள் அதான், நான் இப்போ குவன் is here as well, அதான் I'm sure that people will say நீங்கள் have to pay cutting. Thank you very much. And then Param is my good friend. We are different party. Our conservative and labor, but the Tamil issue and we are good friend. We work together. And then Paul Sathination is the counselor. But we all work together. Different party, it doesn't matter. Tamil and thank you very much. And thank you, Dr. Puvi, and other people hosting this event. Thank you very much. தேங்க்யூ கானா. நீங்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு பரோவும் மினிமம் ரிக்வயர்மெண்ட் வச்சிருக்குது. இப்போ எங்களோட சட்டன்ல இருந்தா யூ ஹேவ் டு லீவ் 12 months, மினிமம் 12 months பிஃபோர் நீங்கள் இந்த ஹவுசிங் இதுக்கு அப்ளை பண்றதுக்கு 12 months இருக்கணும். ஆனா இந்த சர்க்கம்ஸ்டான்சஸ் குட் பி சேஞ்ச். இப்ப உங்களுடைய நிலைமை வந்து இப்ப பிள்ளைகள் இருக்குது, அவை லேர்னிங் டிஃபிகல்டிஸ் ஏதாவது அப்படியான பிரச்சனைகளோட இருந்து நீங்கள் ஹோம்லெஸ் ஆயிருந்தால், அல்லது நீங்கள் மென்டல் டிஸ்ட்ரெஸ் இதாயிருந்தால், அடல்ட் சோஷியல் கேர் சப்போர்ட்ல இருந்தால், அப்ப ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கேட்டகரி இருக்கு. ஸோ வி கான் சே பிளாக் அண்ட் ஒயிட் இதுதான் கேட்டகரின்னு சொல்லி இல்லாது. ஆனா ஜெனரல் பிரின்சிபலா ஒன்று வச்சிருக்கோம் 12 months வந்து. ஆனா எல்லாத்துலயும் ஒரு ஸ்மால் லெட்டர்ஸ்ல இருக்குது, டிபெண்ட் ஆன் யுவர் சர்க்கம்ஸ்டான்சஸ். உங்களோட அந்த டைம்ல உங்களோட இதை இருக்குது. தேங்க்யூ ஃபார் த கைண்ட் வேர்ட் கானா. அடுத்த இன்னொரு கேள்வி கேட்டிருக்கீங்க, மக்கள் அந்த ஷேர் ஓனர்ஷிப்ல இருக்க நாங்கள் வந்து முழு இப்ப 25% வந்து டிபாசிட் இப்ப வீட்டை வேண்டினா மிச்சம் 75% நாங்கள் வேண்டி வீட்டை கம்ப்ளீட்டா வேண்டலாமான்ற ஒரு கேள்வி இருக்கு.
அது ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். நீங்கள் அதுதான் அது எக்ஸ்பெக்டேஷன். கம்ப்ளீட்டாக வேணுமென்றதான் எக்ஸ்பெக்டேஷன். ஆனால் அஃபோர்டபிலிட்டி என்றபடியாக தான் 25% ஸ்டார்ட் பண்ணுது. there's nothing stopping நீங்கள் 35% வேண்ட விரும்பினாலோ எனிபடி கம்ஸ் இன் வந்து 35% வேண்ட விரும்பினா 5 வருஷத்துக்கு ஒருக்கா தான் ப்ராப்பர்ட்டியை வேல்யூ பண்ணுவோம். ஏன்னா லைக் இல்லைன்னா ஒவ்வொரு காலம் வேல்யூ பண்ணி கொண்டு இருக்கணும். அப்போ இந்த வருஷம் 5 வருஷத்துக்கு பிறகு திருப்பி வேல்யூ பண்ணோம். அந்த வேல்யூ பண்ண நேரத்தில் விலை கூடியிருந்தால் கூடின விலைக்கு மிச்ச எக்விட்டியை விற்கணும், குறைஞ்சிருந்தால் குறைஞ்ச விலைக்கு விற்கணும். தட்ஸ் த பிரின்சிபல் இட் ஒர்க்ஸ். ஸோ ஆக்சுவலி ஆக்கள் வேண்டோன்னு மட்டும் தான் எதிர்பார்ப்பேன். 100% வேண்டி முடிக்கிறதா எவ்வளோ குயிக்காக வேண்டி முடிக்கணுமோ தட் இஸ் த சக்ஸஸ். கவுன்சிலருக்கான நான் இருக்கிறபடியா நான் பிரெண்ட் சொன்னபடியாக சொல்கிறேன். எங்களோட ஷேர் ஓனர்ஷிப் ஸ்கீம் வாஸ் டன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் the Wembley Arena, literally in front of the Wembley Arena in Brent, basically. So that's what so share ownership கட்டாயம் வேண்டாம் மட்டும் தான் இது எக்ஸ்பெக்டேஷன். எஸ். மற்ற அதுவும் நீங்கள் ஷேரை கடைசியா வேணும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஆன்கோயிங் எவ்ரி 5 years நீங்க வேண்டி கொண்டிருக்கலாம் ஷேரை. 5 years மட்டும் இல்லை, 2 yearsக்கு ஒருக்கா வேணுமெண்டா கூட வேண்டலாம். நாங்கள் வேல்யூவேஷனை 5 yearsக்கு ஒருக்கா தான் நார்மலாக செய்வின மக்கள். 2 years 3 years இன்கம் கூட கூட you can carry on buying basically. That is the best way to buy the whole share. முழுக்க கடைசி வரை இருக்காம இருக்கிறதுக்கு அது இது. மற்றது any further questions? டாபிக்ல டச் பண்ணினபடியா இன்னொரு விஷயம் ஆட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இன்னொரு கான்செப்ட் இருக்கு, லண்டன் லிவிங் ரெண்ட். ஸோ பீப்புள் ஆன் லோ இன்கம் வந்து ஷேர் ஓனர்ஷிப் முதல் அஃபோர்ட் பண்ண முடியலையேண்டா தே கேன் ரெண்ட் இட் ஆன் லோ இன்கம் ஃபார் த ஃபர்ஸ்ட் 10 years. And the end of the 10 years, they can look to buy the first share of they can look to buy the share of the property and start going from there onwards as well. So that's a slightly different model. It will allow people to rent it a lot lower than the market rent, 60-70% and the rate there, but use that savings to buy the equity later. So அப்படியும் ஒரு ப்ராடக்ட் இருக்குது. இது வந்து ஃப்ரண்ட் லைன் ஸ்டாஃபுக்கு கொடுக்கப்பட்ட ஃபெசிலிட்டிஸா எல்லாரும் இது அப்ளை பண்ணலாம்? எல்லாருக்குமே இருக்குது. கீ ஒர்க்கர்ஸுக்கு ஸ்பெஷலிஸ்ட் ஸ்கீம்ஸ் இருக்கு. லைக் நீங்க சொல்ற மாதிரி நர்சஸ், டாக்டர்ஸ், அவங்களுக்கு ஸ்பெஷலிஸ்ட் கீ ஒர்க்கர் ஸ்கீம் வந்து சில ஹவுசிங் அசோசியேஷன்ஸ். உதாரணத்துக்கு நாங்கள் லுக்கிங் அட் ஸ்கீம் ஒரு 3 weeks ago, மேடே ஹாஸ்பிட்டல் க்ராய்டன் அதுக்கு பக்கத்துல. And it will be an ideal scheme to think about a key worker scheme. I don't think we'll end up buying that. And அப்படி ஒரு ஸ்கீம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. ஸோ நாங்கள் மட்டுமில்லை, வேற ஹவுசிங் அசோசியேஷன் இப்படியான ஸ்கீம் செய்யுது. இப்போ நீங்க சட்டன்ல இருக்கிறபடியா அந்த சட்டன் டவுன் சென்டர்ல பாத்தீங்கன்னா லண்டன் கான்டினென்ட் இஸ் டூயிங் a lot of shared ownership developments அந்த டவுன் சென்டருக்குள்ள. ஸோ அக்களை வந்து ஆக்டிவா அதை தேடி பார்க்க வேணும். அது என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் shared ownership opportunities very important. I think we are getting into our time. Another question வந்து what are the opportunity for investors? இப்ப நீங்கள் வந்து ஒரு பப்ளிக் அண்ட் பிரைவேட் தான் நீங்கள் ஹெல்ப் பண்ணி கொண்டிருக்கீங்க. பிரைவேட் ஆட்கள் கொஞ்சம் காசு வச்சிருக்க ஆட்கள் இப்ப எல்லாம் ஏமான லோன் இதெல்லாம் எடுத்து இதெல்லாம் இருக்கிறவை வந்து ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதா? Sure. Logadas, if you don't mind, very quick on the last few slides supporting, and I can give you a quick picture around it. And some of the audience, they may have different expectations about what they want. நாங்க ஜாயின்ட் வெஞ்சர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் ஜஸ்ட் டிசிஐஜே கான்டெக்ட்ஸ்லையும் ஜென்ரல் கான்டெக்ட்ஸ்லையும் நான் இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஆத்மா நான் நினைக்கிறேன் ஆத்மா சர்மான் இருக்கிறார் இந்த மீட்டிங்கில் இருக்கிறார். இஸ் ஆல்சோ இன்வால்வ் இன் த கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஃபஷனல்ஸ் நெட்வொர்க் அண்டு அங்கே டிசிஐஜே ஹேஸ் பின் இன்ஸ்ட்ருமெண்ட் இன் செட்டிங் தட் அப். அதுகளெல்லாம் ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் பார்க்குறோம். நாங்கள் we have very good access to networks of private developers who deliver about 150 to 200 homes every year. JSOM, Major HA, இப்போ ஆரிஷ் மற்றது 3-4 குட் டெவலப்பர்ஸோட நாங்கள் வெரி ஹேவ் ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப்ஸ். அப்போ அது வந்து ஆல்மோஸ்ட் நீங்கள் சொல்ல மாதிரி ஒரு டெவலப்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தான். மற்றது நாங்கள் ப்ரைவேட் ரெஜிஸ்டர்ட் ப்ரொவைடர்ஸோட நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கோம். நீங்கள் இந்த லாஸ்ட் பிட் நீங்கள் கேட்ட கேள்வி access to experts in development, planners, architects, surveyors, contractors, ஸ்கீம் அப்ரைசல்ஸ் இப்படியானது இருக்கலாம். உங்களுக்கு நல்ல அக்சஸ் இருக்கு. ஸோ நான் இந்த பிளாட்ஃபார்மை ஐ வாண்ட் டு யூஸ் தி ஆப்பர்ச்சுனிட்டி டு டெல் எனிபடி ஹூ இஸ் அன் இன்வெஸ்டர் who is thinking about doing some investment or doing joint venture
with a housing association. நீங்கள் ஒரு 50 யூனிட் ஸ்கீமுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு அதில் ஒரு 10 ஸ்கீம் யூனிட்ஸ் இருந்தாலும் வேறு நீங்கள் ஒரு ஹவுசிங் அசோசியேஷனுக்கு விற்க வேணும். இந்த செக்ஷன் 106 obligation படி you have to sell it to a housing association, some units. அப்போ அப்படியான ஆப்பர்ச்சுனிட்டியில் நாங்கள் either we can partnership with you or we can bring other partners on board. So it's worth bearing in mind. அப்படி உங்களுக்கான venture type of interest இருக்குன்னா we'll be always open to having a conversation. And I don't want to promise every opportunity will turn into a transaction. And நாங்கள் ஒரு 20-30 யூனிட் opportunity 30 opportunities பார்த்தா அதில் ஒன்று தான் it will really turn into a transaction. And உங்களுடைய expectation இருக்கும், எங்களுக்கு constraints இருக்கும். That's just one thing. அடுத்த ஸ்லைடுக்கு போனீங்கன்னா just with that in mind, நான் வந்து இந்த latest Savills reportல இருந்து நான் just created the new buyer inquiries and instructions trend. உங்களுக்கு ரெட்டில் இருக்கிறது வந்து instructions and the inquiries. So the instruction trend is a bit lower. நீங்க பார்த்தீங்கன்னா அது I just thought that people might be interested in finding that out. அதுக்கு அடுத்த ஸ்லைடுக்கு போனீங்கன்னா 2020ல வந்து அந்த ப்ளூல இருக்கிறது தான் அந்த ஆக்சுவல் சேல்ஸ் ட்ரெண்ட். பார்த்தீங்கன்னா அதை டிப் பண்ணிட்டு பேருந்து அப்படியே ஸ்லோவாக கொண்டு போய் it has gone, but overall it's amount to 80% of the previous 3 years transactions. Savills in the reporting party. So the pandemic தொடங்கியக்கே at the time what they predicted was a V-shaped kind of recovery in the housing market. That's exactly what's happening. அதுக்கு அடுத்த ஸ்லைட் போனீங்கன்னா இதுல எவ்வளவு பார்க்கக்கூடியதா இருக்கோ தெரியாது. லண்டன்ல வந்து என்ன ப்ரொஜெக்ஷன்ஸ் போட்டிருக்கணும் என்றால் 2020ல obviously 0, 2021ல 1%, 2022ல 1%, 21ல 0, 2022ல 1%, and 4%, and then 2%, and so on. இதான் Savills in the latest market prediction, the housing market growth. அது ஃபைனல் ஸ்லைட் வந்து ரெண்டல் ஸ்லைட்ஸும் இருக்கு. லண்டன் ரெண்டல் மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணு போட்டிருக்கணும். 1.5% and 5.5%. Obviously market growth slower and the rental market will pick up. So we are buy to let people and things like that. I thought this might be of interest to you. Again, please don't take this as an advice. It's publicly available information. I took it from the Savills report. But if you are interested in any joint venture opportunities, we'll be interested to hear and find ways whether we can do something. Even if we can't do something, we should be able to put you in touch with others who will be able to partner or do joint ventures with you. And I don't want to overpromise and say we can do joint ventures, but we'll be very open. And we should be able to work with the community-owned businesses to develop opportunities for them and us. So we are very keen to do that. One more question. நான் இதுல former councillor ஈஸ்டாம் போல் சத்தினேஷன் இருக்கிறார். அவர்கிட்ட ஒரு கேள்வி. ஹோம்லெஸ்னஸ் எங்களோட தமிழ் கம்யூனிட்டிட்ட யூத்ஸ்கிட்ட எப்படி இருக்குது, என்ன அளவுல, என்ன நம்பர் அளவு இருக்குமான்னு ஏதாவது உங்களுக்கு இருக்குமா? நீங்க இதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் உள்ள கூட ஆளுன்றபடியா போல நான் அன்மியூட் பண்ணிட்டு இருக்கா கதைங்க கவுன்சிலர் போல் சத்தினேஷன். சாரி, நான் டெம்பரரியா டிஸ்கனெக்ட் பண்ணப்பட்டது. எனக்கு கேள்வி வழங்கல என்னன்னு சார். இந்த ஹோம்லெஸ்னஸ் தமிழ் கம்யூனிட்டியில ஹோம்லெஸ்னஸ் ஸ்ட்ரீட் நீங்க கேட்டது எனக்கு கேட்கல. சாரி. இல்ல, தமிழ் கம்யூனிட்டியில யங்ஸ்டர்ஸ்ல ஹோம்லெஸ்னஸ் ஸ்ட்ரீட் டுவெல்லிங் அதுகள் எவ்வளவு அளவுல இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குதாங்க. நீங்க ஃப்ரோசன் போல இருக்கா. I'm finding difficult to hear it. கேட்க இல்லையா கதைக்கிறது? இப்ப உங்களுக்கு டைப் பண்ணுங்க. டைப் பண்ண பெஸ்டா இருக்கு நினைக்கிறேன். பரம்பரை கொஞ்சம் குயிக்கா சொல்லுங்க ஸ்பீச்சா. The homeless அவருக்கு இருக்கிறதா? சிக்னல்ஸ் கொஞ்சம் இஷ்யூ நினைக்கிறேன். நீங்க வேற யாரும் அதை ஆன்சர் பண்ணாலும் சரி. இப்ப லண்டன்ல வந்து ஹோம்லெஸ் வந்து தமிழாக்களும் கனவே இருக்கினும்
ஆனால் என்ன பிரச்சனை என்றால் அவையில எங்கள்ட கல்ச்சரல் வைஸ் வந்து நாங்கள் ஹோம்லெஸ் போய் யார்கிட்ட முறையிடுற ஒரு பிரச்சனை இருக்குது. ரெண்டாவது அவைகளுக்கு அந்த தன்மான பிரச்சனையும் இருக்குது, போய் சந்திக்க கூடாது. ஆனால் எங்களுக்கு கிடைக்கப்பட்ட பல தகவல் படி தமிழ் ஹெல்ப் லைனுக்கு அவை டன் லிட்டில் ரிசர்ச், அவை வந்து they are expecting nearly about 200 to 300 people வந்து ஹோம்லெஸ் பீப்புளா லண்டன்ல இருக்கணும்னு அவை சொல்லிடணும். அப்ப இதை நாங்கள் பரோ வைட் ஆஸ் ஏ கவுன்சிலர்ஸ், எல்லா கவுன்சிலர்ஸும் நாங்கள் இது ஒரு இஷ்யூவா எடுத்து இந்த மாதிரி எங்களோட கம்யூனிட்டியை இந்த ஃபோல்டுக்குள்ள கொண்டு வரோம். ஏன்னா தேவனும் இதை பற்றி கதை கேட்க சொல்லியிருந்தவர், இந்த லண்டன் மேயர் தான் ஹவுசிங்க்கு இன்சார்ஜ். அப்ப அவைகளோட டெபுட்டி மேயரோட இவர் மீட்டிங் வைக்க எங்களோட ஆட்களுடைய இந்த ஹோம்லெஸ் பிரச்சனையை பற்றி கலைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்க காரணம் என்றால் எங்கள்கிட்ட டேட்டா பேஸ் இல்லை. ஆகவே இதை நாங்கள் ஒரு கவுன்சிலர்ஸ் எல்லாரும் இதற்கு ஒன்று சேர்ந்து மற்ற சமூக ஆர்வலர்கள் தொண்டு நிறுவனங்கள் எல்லாம் எங்களுக்கு யாராவது இதுல தெரிஞ்சா அதை நாங்கள் தமிழ் ஹெல்ப்லைனுக்கு தெரியப்படுத்தி ஒரு டேட்டா ப்ரோஃபைல கிரியேட் பண்ணமென்றால் அவைகளுக்கு நீண்ட காலத்துல உதவி செய்யறதுக்கு உதவியா இருக்கும்ன்றதுதான் எந்த கருத்து. நன்றி. Dr. Can I add one thing? நீங்கள் as counselors or and the committee, it will be really useful to request a meeting with the GLA in the topic. ஏன்னா இந்த ரஃப் ஸ்லீப்பர்ஸை வந்து ஒரு பிக் இஷ்யூவா வந்து GLA எடுத்தது. அந்த கான்டெக்ட்ல தான் நான் கவுன்சிலர் நந்தாக்கு ஆடியன்ஸுக்கும் ஷேர் பண்ணது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ நாங்கள் ரஃப் ஸ்லீப்பர்ஸ் இனிஷியேட்டிவ்ல நாங்கள் என்கேஜ் பண்ணுறதா அந்த ஒரு கேள்வியில் நாங்கள் வி ஹேட் அ மீட்டிங். நாங்கள் மட்டுமில்லை, வேறு கொஞ்சம் ஹவுசிங் அசோசியேஷன் சேர்ந்து வி ஹேட் அ மீட்டிங். அது வரைக்கும் நாங்கள் கேட்ட ஒரு ரிக்வெஸ்ட் என்னென்னா, ரஃப் ஸ்லீப்பர்ஸுக்கு வந்து நாமினேஷனில் எங்களுக்கு ஒரு 25% அந்த நாமினேஷன் இருந்தாலும் எங்களோட கம்யூனிட்டிக்கு இருந்து நாங்களே செய்கிறதுக்கு தாங்க உண்டு. அப்போ GLA சொன்ன ஆன்சர் என்னென்னு சொன்னால், we don't think that there's homelessness or rough sleepers within the Tamil community. And there's a lot of hidden homelessness. GLA was not ready because they were not ready to buy in the argument. So நான் நினைக்கிறேன் அதை ரெண்டு விதமா அப்ரோச் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒன்று டேட்டாவை பற்றி ப்ரொடியூஸ் பண்ணுறதும் அதை செய்கிறதும் அந்த பாலிசி லெவலில் செய்கிறது ஒரு சைடாக இருந்த நேரமும், politically all the councillors coming together and actually even asking and bringing GLA for a conversation is going to be very helpful. என்று நான் நினைக்கிறேன். மற்றது எந்த ஒரு ஃபைனல் ரிக்வெஸ்ட் என்றால், அந்த ஷேர் ஓனர்ஷிப் வந்து உண்மையா ஒரு லேடர்ல ஏறதுக்கு, ஹவுசிங் இதுல ஏறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இதை நாங்கள் பொது வழியில வந்து எல்லா இடத்துலையும் யங்ஸ்டர்ஸ் எல்லாரையும் நாங்கள் எங்களுக்குள்ள இன்னொரு ஸ்டிக்மா இருக்குது. நாங்கள் தமிழாக்கள் பிளாட்ல இருந்தால் அது எங்களுக்கு பெரிய மான குறைவன்ற ஒரு இதுவும் இருக்குது. அப்ப இதுகளை உதறி தள்ளி லண்டன் முழுக்க நீ பிளாட்டா தான் வரப்போகுது. ஆகவே இதை நாங்கள் பொது வழியில ப்ரொமோட் பண்ணணும்னா ஹவுசிங் மார்க்கெட் வந்து இன்னொரு 5-6 வருஷத்துல 500,000 டச் பண்ணிடும். ஆகவே இப்பவே நாங்கள் இந்த இதுக்கு ஒரு நல்ல வழி ஷேர் ஓனர்ஷிப், அதை நாங்கள் எப்படி ஆட்களுக்கு என்னென்ன ஹெல்ப் எடுத்து இதுகளுக்குள்ள போகலாம்ன்றதை நாங்கள் ஓப்பன் இதா வந்து ஆட்களுக்கு ஃபார்ம் ஃபில்லப் பண்ற அதெல்லாம் பற்றி ஒரு இதுகளை செய்தா நல்லா இருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்து. அதோட ஓவர் டு டாக்டர் புவி. தேங்க்யூ ஃபார் கமிங். இன்றைக்கு சார்ல்ஸ்கிட்ட நான் ஒரு கடைசியாக ஒரு கேள்வி. சார்ல்ஸ், தமிழ் ஹெல்ப்லைன்ல ஹவுசிங் சம்பந்தமாக வந்த கொஸ்டின்ஸ்ல சில உங்களுடைய சமரியை சொன்னால், உங்களுடைய சக்சஸ் ஸ்டோரியை எதுனாலும் சொன்னா நல்லா. சார்ல்ஸ். டாக்டர் புவி, இன்னும் ஒரு விஷயம் ஆட் பண்ணணும். இதுல சட்டில் வந்து ஒரு லிங்க் ஒன்று ஷேர் பண்ணியிருக்கிறேன். இது வந்து லாஸ்ட் வீக் வந்து நடந்த செஷனை பற்றினது. அதுல வந்து அந்த ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் ஒர்க் ஷாப் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணினோம். அந்த அதுக்குரிய ஒரு கூகுள் ஃபார்ம் ஒன்று இதில் ஷேர் பண்ணியிருக்கிறோம். அப்போ அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுற பெண்கள் அந்த ஃபார்மை சைன்இன் பண்ணி அதுக்காக வரலாம். அதன்படி நாங்கள் இந்த சேம் லிங்க் வந்து நாங்கள் எங்களோட ஃபேஸ்புக் மற்ற வாட்ஸ்அப்லாலையும் ஷேர் பண்ணுவோம். இதில் இருக்கிறார்கள் உங்களுக்கு தேவையான அதை யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஓகே டாக்டர் புவி. சார்ல்ஸோட நாங்கள் முடிப்போம். சார்ல்ஸ், இதுவரையில எங்களுக்கு வந்த இப்ப முதல் 14 கேசஸும் வந்து எங்களால ரிசால்வ் பண்ணிக்கலாம் போயிட்டுது. நாங்கள் தங்கி இருந்தது வந்து சோஷியல் ஹவுசிங்ல தான் கூட தங்கி இருந்த நாங்கள். கவுன்சிலுக்குள்ளாலேயோ அல்லது எங்களுக்கு இருந்த
மற்ற ஹவுசிங் அசோசியேஷன்ஸுகளாலேயோ எங்களுக்கு வீடு எடுக்க முடியாமல் போயிட்டுது. அப்ப நாங்கள் நேர எங்கள்கிட்ட வந்தாக்கள் அவங்களோட தொடர்பு படுத்தி விட்ட ஆக்களுக்குள்ளால அவங்களுக்கு அதுல வந்து ஒரு சாட்டிஸ்பாக்சனும் இருக்க இல்லை. பிறகு நாங்கள் என்ன செய்தோம் என்றால், இப்ப தமிழ் ஹெல்ப்லைன் வாலண்டியர்ஸ் என்று சொல்லி இப்ப வெவ்வேறு இடங்கள்ல இருக்கிற ஹவுசிங் பிரச்சனைகளை சால்வ் பண்றதுக்கு பிரைவேட் ஆக்களுக்குள்ளால அப்ரோச் பண்ணக்கூடிய சில நடவடிக்கைகளை செய்ய முற்பட்டோம். அது வந்து எங்களுக்கு கொஞ்சம் சக்சஸா இருந்தது. அப்ப தனியாண்டு போக்குல அட்வான்ஸ் ரெஃபரன்ஸ் அவங்களுக்கு இருக்கிற இன்கம் அதுகள் வந்து ஒரு பிரச்சனையா வருது. அப்ப இப்ப பெனிஃபிட்ல இருக்கிற ஆக்களுக்கு அது வந்து ஒரு சிக்கலான ஒரு விஷயமா இருக்குது. ரெண்டல் பே பண்ணக்கூடிய ஆக்களுக்கு அதை சால்வ் பண்ணக்கூடியதா இருக்குது. ஆனபடியால் இப்ப இதுல பாதிக்கப்படுற ஆக்கள் வந்து பெனிஃபிட்ல இருக்கிறாங்கலாம் கூட பாதிக்கப்படுறாங்க. அப்ப அவங்களுக்கு அட்வான்ஸ் பண்றதுக்கு அவங்கள்ட்ட காசு இல்லாத பிரச்சனை இல்லை. இப்ப நாங்கள் பிரைவேட் ஏஜென்ட்ஸுக்குள்ளால போறது வந்து இன்னும் ஒரு சிக்கலான ஒரு விஷயமா தான் இருக்குது. தேவன் அதோட முடிப்போம். அதுக்கு தேவன் சொன்ன மாதிரி சப்ளை அண்ட் டிமாண்ட்ல தான் அங்க பிரச்சனை இருக்கு. டிமாண்ட் பெருசா இருக்குது. சப்ளை 10,000 வீட்டுக்கு 300 வீட்டோட இருக்கிற மாதிரி தான் அவர் சொல்லியிருந்தார் முதலே. சப்ளை அண்ட் டிமாண்ட் பிரச்சனை. அவை அந்த பிரைவேட் லேண்ட்லோட்ஸ்ல தான் தங்கி இருக்க வேண்டி இருக்கிறது தான் நான் நினைக்கிறேன். தவன் நீங்க சொல்லுங்க. தவன் நதிங் டு ஆட். நான் நினைக்கிறேன் அது அங்கதான் அந்த கம்யூனிட்டி லேண்ட்லோட் பைலட் ஸ்கீமை வந்து நாங்கள் ஒருக்கா சீரியஸா யோசிக்கணும் விதின் டிசிஹெச்ஏ as well டு ஒரு கொஞ்சம் பெரிய ஸ்கேல்ல செய்து இன்னும் ஒரு கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸை சோர்ஸ் பண்ணி அதுக்குள்ளால கொடுக்கறதா ஒன்லி ப்ராக்டிக்கல் சொல்யூஷன் மாதிரி இருக்கு. ஆனா என்னென்னா ஐ ஹாவ் டு பி ரியலிஸ்டிக் அண்ட் சே த ட்ரூத் as well. லேண்ட்லோட்ஸ் அண்ட் வரைக்க ஒரு சோஷியல் கான்ஷியஸ் இருந்தாலும் அவைகளுக்கும் ஒரு கமர்ஷியல் ஆங்கிள். தே ஹாவ் டு பே த மோர்ட்கேஜ் என்ன தெரியும் for the property. So அங்கதான் அந்த நாங்கள் we are struggling to strike the balance. இப்ப எங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் ரெண்ட் பண்ணாக்கள் எல்லாம் கொஞ்சம் ஒரு செமி ரிட்டையர்மெண்ட் ஒரு ரிட்டையர்மெண்ட்ல இருக்கிறார்கள். They are not depending on the rental income to pay their mortgage. They are only dependent capital appreciation வந்தா சரி என்ற மாதிரியான ஆக்களால எங்களால குறைஞ்ச ரெண்டில் எடுக்கக்கூடியதா இருக்கு ப்ராப்பர்ட்டிஸ். இல்லைன்னா it will be a struggle. That is where it is. நான் நினைக்கிறேன் I'll take that back to எங்களோட டிஸ்கஷனுக்கு. There got to be a serious conversation about அந்த community landlords pilot scheme வந்து என்னென்னு கொஞ்சம் பெரிய ஸ்கேல்ல நாங்க செய்யலாம்ன்றதை நாங்க யோசிக்க வேண்டும். ஒரு முக்கியமான பாயிண்ட். ஐ திங்க் நாங்க 2 மீட்டிங்ல அதான் ஒரு தேவையான நினைக்கிறேன். லேண்ட்லோட்ஸ் எங்களுடைய தமிழ் கம்யூனிட்டியில கணக்கு லேண்ட்லோட்ஸும் இருக்கணும், சின்ன லேண்ட்லோட்ஸ். அதை நீங்கள் என்ன மாதிரி நடத்தலாம்னு சொல்லி ரெண்ட் கேரண்டி அப்படியானதை கொடுத்து கொண்டு வந்தால் நான் நினைக்கிறேன் லேண்ட்லோட்ஸ் உங்களோட சேரலாம். அதை நாங்கள் ப்ரொமோட் பண்ணலாம். அதான் ஒரு வழியை நினைக்கிறேன். லாங் டேர்ம்ல நாங்கள் சோசியல் ஹவுசிங்ல பெருசா தங்கி இருக்கிறாங்க என்னுடைய இதன்படி. ஸோ அதை நாங்கள் என்ன மாதிரி ப்ரமோட் பண்ணலாம்ன்றதை ஒரு சீரியஸான இதை நாங்கள் எங்களோட கவுன்சிலர்ஸ் கனவே இதில் இருக்கணும். நந்தா தான் தமிழ் கவுன்சிலர்ஸ் அசோசியேஷன் பிரசிடென்ட். அப்போ நீங்கள் ஒரு 2 பேரும் கதைச்சு ஒரு நல்ல ஒரு இதை முடிவோட வாங்க நாங்கள் என்ன மாதிரி செய்யலாம் அடுத்தது. நன்றி. இத்துடன் நாங்கள் இதை நிறைவு செய்வோம். அனைவருக்கும் இதில் பங்கு பெற்ற அனைவருக்கும் நன்றி. முக்கியமாக கவுன்சிலர் பரம்நந்தாவுக்கும் தேவன் கந்தசாமி அண்ணா அனைவருக்கும் நன்றி.